சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் மார்னிங்ப்பா. வீடியோவ எந்த டைம்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மறக்காம வந்து எல்லாருமே வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு நாள். ரிசல்ட்ஸ் எப்படி எது வந்தாலும் ஏத்துக்கோங்கப்பா. ஏன்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் அடுத்தது உள்ள போய் 12ல உட்கார தானே போறீங்க. அண்டு ரொம்ப மார்க் கம்மியா இருந்த மாரி ஃபீல் ஆச்சுன்னா, ரீடோட்டல் கண்டிப்பா நம்ம போடலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியாகி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 11th ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ, இத்தனை நாள் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப அதிகமான டஃபஸ்ட் கஷ்டமா கேட்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்னா நீங்க தான். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமா தான் கேட்டாங்க. இல்லன்னு ஓப்பனா சொல்லிடுறேன். 11க்கு பிராங்கா சொல்லப்போனா இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப கஷ்டமா கேட்டாங்க. அதனால உங்களுக்கு தான் மேபி இப்ப நெறைய பேருக்கு எப்படின்னா வரும், நான்லாம் ஒரு 20 மார்க் 25 மார்க் தான் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க என்னம்மா பண்ணுவீங்க? 35 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆயிருப்பீங்க. ஏகப்பட்ட இந்த முறை லிஸ்ட் நீங்க பார்ப்பீங்க. ஜஸ்ட் பாஸ் இருக்கும் பாருங்க. நீ பாஸ் ஆயிட்டியா? வெறும் 2 பேஜ் எழுதுன பாஸ் ஆயிட்டியா? அப்படின்ற மாரி இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிவிடலாம் நண்பர்களே. அதாவது குறிப்பா நம்முடைய 11th ஸ்டூடண்ட்ஸ் யாருமே வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது. ஓகேங்களா? தமிழ்லயும் சரி, தமிழ்ல 97%க்கு மேல ரிசல்ட் வரும்னு நான் நம்புறேன். ஏன்னா, 10த்துக்கும் 12த்துக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ, அப்ப நீங்க மட்டும் என்ன 90 கீழயா போயிட போறீங்க? அதே போல 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு, ஹிஸ்ட்ரி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு பிசினஸ் மேத்ஸ், அக்கவுண்டன்சி, இது இங்கிலீஷ் 11th இங்கிலீஷு இதெல்லாம் வந்து கண்டிப்பா டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டூடண்ட்ஸ் ஓகேங்களா? எக்ஸாம் ரிசல்ட்ட இன்னைக்கு 9:30க்கு வருது. எப்படி ப்ரோ பார்க்கணுன்றது நெறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம செப்பரேட்டா நெறைய வீடியோ போட்டோம். மொபைல் மூலமா எப்படி 11th ரிசல்ட்ஸ் பார்க்கறதுன்னு. கீழ வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ட கிளிக் பண்ணிடுங்க. நீங்க கண்ண மூடின்னு கிளிக் பண்ணுங்கக்கா. கிளிக் பண்ணுங்கப்பா. டைரக்ட்டா அதுக்குள்ள போயிடும். போயிட்டுனா வெப்சைட் ஓப்பன் ஆகும். என்னான்னு காட்டும்னா, டைமிங் இன்னைக்கு 9:30 டியூஸ்டே 9:30க்கு தான் ரிசல்ட் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 9:30க்கு ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நீங்க என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் எக்ஸாம் எழுதிய அந்த ரிஜிஸ்டர் நம்பர டைப் பண்ணுங்க. மறந்துட்டு இருக்குன்னா, யார்கிட்டனா முன்ன பின்ன இருக்கிறவங்ககிட்டயாவது கேட்டாவது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர வாங்கிட்டு, டைரக்ட்டா நீங்க பண்ண வேண்டியது டேட்டு, மந்த், இயர் போட்டு கெட் மார்க்ஸ் குடுத்து பாஸ்ன்றத நீங்க பார்த்துரலாம். சரி, ஓகே. ஒருவேள அப்படியும் நீங்க பாஸ் ஆகல அப்படின்னா கவலைப்படாதீங்க. இமிடியேட்டா சிறப்பு துணை தேர்வு உடனடியா இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் எதுனா உங்களுக்கு தான். உடனே எழுதலாம். அது அப்படியே 12ல போயிடலாம். மார்க் ஷீட் உங்களுக்கு தான் மிங்கிள் ஆக போதேப்பா. அப்படி இல்ல உங்களுக்கு 11th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட்டும் உங்களுக்கு சேம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நீங்க 11ல ஒருவேளை எவ்வளோ சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனாலும் கூட 12th மார்க் நீங்க எடுத்துக்கிட்டா ஃபினிஷ்ட். ஓகே. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் என்பதே கிடையாது. 11ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் எல்லாருமே இந்த வீடியோவ பார்த்திருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஏன்னா 11th ரிசல்ட்ஸ் டெஃபினெட்லி ஈஸியா தான் வரப்போகுது. 92% என்னுடைய கணிப்பு. ஓகேங்களா? அதுக்கு மேல வரத்துக்கு சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நீங்க பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. 8:30க்கு மார்னிங் லைவ் இருக்கலாம். 8:30 இல்ல 8:45 ஓகே. மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச்.